வணக்கம் ஐயா. நமது மரபு மார்க்கத்தில் கணவன் மனைவி பிரிவு ஏன் அதிகமாக நடக்கின்றது? டைவர்ஸ் அதிகமாக ஏன் நடக்கின்றது? வணக்கம். ஆதிக்குல தெய்வம். நம்ம இப்போ பார்க்குற அளவில் அதிகப்படியான குடும்ப பிரச்சனைகள்னால விவாகரத்து நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதிகமான குடும்பங்கள் பிரிகிறது. ஒன்று கணவன் பிரிஞ்சு போகிறது, இல்லை மனைவி பிரிஞ்சு போகிறது. இந்த மாதிரியான துயர் சம்பவங்கள் இந்த காலகட்டங்களில் நிறைய நடக்கிறது. இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கிறோம். அது திருப்பியும் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. கர்மா வினையோடைய தாக்கம் தான் ஒரு குடும்பத்தை பிரித்து வச்சு வேடிக்கை பார்க்குது. அதில் ஒரு குடும்பம் உடஞ்சி போகிறது, பிரிஞ்சு போகிறது அப்படிங்கிறது ஒரு கூண்டில் உடஞ்சி போகிற மாதிரி ஒரு குடும்பம் சதைகிறதுங்கிறது ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய பேரழிவாக நம்ம பார்க்குறோம். எந்த வகையில் அப்படி ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கணவனோ இல்லை ஒரு மனைவியோ பிரிஞ்சு போகும்போது அங்கே பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. அந்த குடும்பத்தில் பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க, அங்கே இருக்கிற முதியோர்கள் பாதிக்கப்படுறாங்க, அங்கே இருக்க மற்ற உறவுகள்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அந்த பிரிவு எதனால் நடக்குது, எப்படி அதை சரி பண்ணிக்கிறது அப்படின்னு யாருமே சொல்லிக் கொடுக்கறதில்ல. அந்த பிரிவுக்கான மூல காரணத்தை கண்டறியறதில்ல. மற்றபடி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அதை ஒரு ஆலோசனைங்கிற பேரில் கண் துடைப்பாக நடத்திட்டு பிறகு அந்த பிரிவு திரும்பவும் அதே பிரிஞ்சு போயிடுறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். உண்மையாக அதெல்லாம் வினைச்செய்யும். ஒருத்தவங்க வாங்கி வந்த வினைன்னு சொல்லுவோம், கருமான்னு சொல்லுவோம், தலையெழுத்துன்னு சொல்லுவோம், விதின்னு சொல்லுவோம். இப்படி தான் நடக்கணும். இந்த காலகட்டங்களில் இந்த நேரத்தில் இந்த குடும்பம் இந்த மாதிரியான பிரிவை சந்திக்கும் அப்படிங்கிறது விதி. இப்போ இதிலேருந்து தன்னை பாதுகாத்துக்கணும், அந்த பிரிவுகள் நடக்காமல் இருக்கிறதுன்னா, பிரிவுகள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, நமக்கு சித்தர்கள் நம்ம குருமார்கள் ஏற்கனவே பல வகையில் நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க. அவங்க கொடுத்த முக்கியமான 2 வழிகள் என்னென்னு பார்த்தோம்னா, ஒன்று வினை இருக்கிறது, இன்னொன்று மரபை வழிபடுறது, குலதெய்வத்தை வழிபடுறது. வினையோடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அதிலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு உருவானது தான் குலதெய்வ வழிபாடு. அந்த குலதெய்வம் அந்த வினை அந்த பிரிவை இல்லாமல் தடுத்து நிறுத்தி பிரிய விடாமல் குடும்பத்தை ஒற்றுமையாக வச்சுக்கும். இதுதான் குலதெய்வ வழிபாடத்தோட முக்கியமான ஒரு நிலைப்பாடாக நம்ம பார்க்குறோம். இல்லை அந்த வினையை நானே அறுக்கிறேன் அப்படிங்கிறது தான் 10வது வாசல்னு சொல்லக்கூடிய நம்ம உச்சி திறக்கிறதுன்னு சொல்கிறது. அது திறந்தவங்க அந்த வினையில் அறுபட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருது. இல்லைன்னா இவங்க செஞ்ச வினையும் ஊழ்வினையும் அவங்கள வாழ விடாமல் பண்ணும். வேறு எந்த தெய்வத்தாலையும் எந்த சக்தியாலையும் இவங்கள சேர்த்து வைக்க முடியாது. ஒன்று அவங்களோட மரபு சேர்த்து வைக்கணும், இல்லை அவங்களே வினையை அறுக்கணும். இது 2 தான். அப்போ இவங்க செய்த வேலை தான் இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கணவன் அமையிறது, இவங்க செய்த வேலை தான் இந்த மாதிரியான ஒரு மனைவி அமையிறது. அப்போ இதை ஏற்றுக்கிட்டு இதை மனப்பூர்வமாக இந்த வாழ்க்கையை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்குறோம். ஆனால் இங்கே நிறைய பேருக்கு புரியாததுனால அது எப்படி இந்த வாழ்க்கையை முடிக்கிறது, இல்லை தான் ஆசைப்பட்ட இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய தேவையில்லாத விஷயத்துக்குள்ள மூக்கம் நுழைச்சிக்கிறாங்க. இந்த வாழ்க்கை பிடிக்கல, இன்னொரு வாழ்க்கை நான் தேர்ந்தெடுத்துட்டா சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா, இல்லை வினையோட இன்னொரு பெரிய மூட்டையை சுமந்துக்கிட்டு போகிறாங்க அடுத்த தலைமுறைக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கொடுத்த வாழ்க்கையை மூர்த்தி பண்ணிட்டு போகிறது தான் வினையாக இருக்குது, விலையை குறைக்கிறதுக்கூட நிலைப்பாடு. இல்லை நான் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல அதனால் புதுசாக ஒரு வாழ்க்கை ஏற்படுத்திக்கிறேன்னா அதனால வரப்போட வினைகள், அது அவங்க செய்யக்கூடிய செயலோடைய எதிர்வினை அடுத்த பிறவிலையும் தொடருங்கிறது தான் ஒன்று. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று குலதெய்வத்தை வழிபட்டு அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றியங்க, பிரிய விடாமல் பாதுகாத்துக்கங்க. இல்லை வினையை அறுத்து 10வது வாசலை திறந்து வினைகள்லேருந்து வெளியே வாங்க. 2 செய்யலைன்னா இங்கே வாழவே முடியாதுங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.